எப்பவும் போல ஒரு கவிதையோட இன்னைக்கு கதைய ஆரம்பிச்சிருவோமா? 1000 கவலைகளுக்கிடையே ஒரே ஒரு நிம்மதி. அழகான வரிகள் இல்ல, கேளே வார்த்தைகள் தான். இருந்தாலும் இந்த கவிதை மனசை எதுவும் செய்தில்ல. ஓகே, இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஆக்சுவலா அந்த விஷயம் என்னன்னா, உங்க எல்லாத்துக்கும் என்னோட பெரிய பெரிய நன்றிகள். நிறைய பேரு என்னோட கதையை கேக்குறீங்க, லைக் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக. ஓகே, இன்னைக்கு நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 81. கேட்கலாமா? என்னங்க, நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா என்றால் ராகவனின் சட்டை புத்தானை தெரியபடியே மது. மது, வெளியே எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, எந்த நேரத்திலயா கேட்க போற? இட்ஸ் ஓகே, அவங்க வெயிட் பண்ணட்டும் என்று ராகவன் அவன் சட்டை புத்தானை கல்லட்டு போக அவன் செயலில் அதிர்ந்த மதுவோ, என்ன விளையாடுறீங்களா நீங்க? நான் கேட்க வந்ததே வேற என்றாள் மது. என்ன தாண்டி வேணும் உனக்கு என்றான் ராகவன். சீதாவோட கல்யாணத்தை ஒரு 3 மாசம் தள்ளி போடலாமே என்று மது சொல்ல, அதை கேட்ட ராகவனின் முகம் மாறியது. ஏன், என்னாச்சு என்றான் ராகவன். அது அது வந்து நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன்ல, எப்படியும் இனி வாந்தி மயக்கம்னு எல்லாமே வரும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி டைம்ல அங்கேயும் இங்கேயும் ஓடி வேலை பார்க்க கூடாது. சோ ஒரு 3 மாசம் கழிச்சு சீதா கல்யாணத்தை வச்சோம்னா சரியா இருக்கும் என்று மது கூற, வீட்டுல வேலை செய்யத்தான் சஞ்சய் சொன்ன எல்லாருமே இருக்காங்களே, நீ ரெஸ்ட் எடு, வேலைய அவங்க பாத்துப்பாங்க என்று ராகவன் சொல்ல, என்ன இந்த மனுஷன் சீதா கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு உறுதியா இருக்காரு போலியே என்று நினைத்த மதுவோ, என்னங்க, சீதா கல்யாணத்துல எல்லா வேலையும் நானே முன்ன நின்னு நடத்தணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக 3 மாசம்தான், 3 மாசம்தான், கல்யாணத்தை தள்ளி போடலாமே. பிரெக்னண்டா இருக்க பொண்ணு ஆசைப்படுறேன் என்றாள் மது. அது சரி, உனக்கு சீதா கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும், அதுக்காக 3 மாசம் கல்யாணத்தை தள்ளி போடணும், அவ்வளவுதானே? சரி, தள்ளி போட்டுருவோம், 3 மாசம் கழிச்சே வச்சுப்போம், இப்போ சந்தோஷமா என்று ராகவன் கேட்க, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்ங்க என்று அவனை அணைத்து விடுவித்தாள் மது. அதைத் தொடர்ந்து ராகவனும் மதுவும் அறையிலிருந்து வெளியே வர, சீதாவின் திருமணத்தை 3 மாதங்கள் கழித்து வைப்பதாய் ராகவன் கூறிவிட்டான் மாப்பிள்ளை வீட்டாரிடம். ராகவன் சொல்லியதை மாப்பிள்ளை வீட்டாரும் மறுக்க முடியாமல் சரி என்று தலையாட்டினர். அவர்களும் அரண்மனையை விட்டு புறப்பட, அவர்கள் சென்றதும் வாசு, சஞ்சய், திவ்யா என மூவரும் அவரவர் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டனர். ராகவனோ யாரிடமோ அலைபேசியில் பேசிக்கொண்டு வெளியே நின்றிருந்தான். சீதாவின் அறைக்குள் நுழைந்தாள் மது. சீதா என்றாள் மது. அண்ணி, அண்ணன் பேசுனீங்களா என்றாள் சீதா. பேசிட்டேன், 3 மாசம் இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லியிருக்கேன், அவரும் சரின்னு சொன்னாரு. என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது. பட் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, ஆதித்யன் இப்போ உயிரோடு இல்ல. அவனை நினைச்சு உன்னோட வாழ்க்கைய வீண் பண்ணிக்காத சீதா. எனக்கு உன்னோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணணும்லாம் நான் வற்புறுத்த மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணணும், கொஞ்ச காலம் கழிச்சு உன் மனச மாத்திக்க முயற்சி பண்ணு என்றாள் மது. சரி அண்ணி, முயற்சி பண்றேன் என்றாள் சீதா. சரி சீதா, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், கிளம்புறேன் என்று சொன்ன மது அறையை விட்டு வெளியே வந்தவள் வாசலில் நின்றிருந்த ராகவனோடு தன் கர்ப்பத்தை உறுதி செய்ய மருத்துவமனைக்கு சென்று விட்டாள். அவர்களுடைய மருத்துவமனைக்கு செல்லாமல் வேறொரு மருத்துவமனைக்கு தான் மதுவை அழைத்து செல்கிறான் ராகவன். என்னங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்லையே பார்க்கலாமே என்று மது கேட்க, இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்டயே பார்க்கலாம், இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர்ஸ் என்று ராகவன் சொல்ல, பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் தானே, எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்லாம் தேவையா என்ன என்று மது கேட்க, என் பொண்டாட்டிக்கு எல்லாமே பெஸ்டா தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தப்பா என்ன என்று ராகவன் பதில் கேள்வி கேட்க, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்றாள் மதுமிதா.
ராகவன் மதுவை ருத்ரவதியிடம் சென்று காட்டினால் அது ருத்ராவிற்கு மனதில் ஏதோ ஒரு இடத்தில் வலியை கொடுக்கும் என்பது ராகவனுக்கு தெரியும். இன்னும் ராகவனையே நினைத்துக் கொண்டிருக்கும் ருத்ராவின் உணர்வுகளையும் மதிக்க தெரிந்தவன் தான் ராகவன். அவளை காயப்படுத்த அவன் விரும்பவில்லை. ராகவன் மதுவோடு அந்த மருத்துவமனைக்குள் நுழைய அவனை பார்த்து அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். சிலர் ராகவனிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டனர். வரவேற்பறையில் மதுவின் பெயரை கொடுத்துவிட்டு பெண்களின் பிரசவத்திற்கென்றே படித்திருக்கும் ஒரு சிறப்பான மருத்துவரிடம் ராகவன் மதுவை காண்பிக்க அந்த மருத்துவரின் அறைக்கு வெளியே மதுவோடு சென்று அமர்ந்தான். அங்கு நிறைய கர்ப்பிணிகள் அமர்ந்திருந்தார்கள். ராகவன் வெளியே காத்திருப்பதை அறிந்த அந்த மருத்துவர் வெளியே வந்து ராகவனையும் மதுவையும் உள்ளே வரும்படி அழைத்தார். இல்ல, எங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்களையெல்லாம் பாருங்க, நாங்க இருக்கோம் என்று சொல்லிவிட்டான் ராகவன். மருத்துவரும் அதற்கு மேல் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. பகட்டில்லாத இந்த ராகவனை மதுவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் கையை இறுக பற்றி கொண்டாள் மது. அவள் தொடுகையில் அவளை திரும்பி பார்த்த ராகவன், என்னடி என்றான். கொஞ்சம் பயமா இருக்கு என்றாள் மது. இந்த மதுதான் நேற்று குழந்தையை கலைக்கப் போகிறேன் என்று சொன்னவள். இன்று தன்னுடைய கர்ப்பத்தை மருத்துவர் உறுதி செய்ய வேண்டும் என்று பயந்து கொண்டிருக்கிறாள் மது. நான் தான் இருக்கேன்ல என்றான் ராகவன். அதற்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ராகவனும் மதுவும் மருத்துவரை பார்க்க சென்றார்கள். மதுவை பரிசோதித்த மருத்துவர் ராகவன் முன்னே வந்து அமர்ந்தார். மதுவும் மருத்துவரின் பின்னே வந்து அவளும் ராகவனின் அருகில் அமர்ந்து கொண்டார். உங்க வைஃப் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கரு ரொம்ப சிறுசா தான் இருக்கு, பட் ஹெல்த்தியா இருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயம், இவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால 3 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கோங்க என்று மருத்துவர் சொல்ல, ஓகே டாக்டர் என்றான் ராகவன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 3 மாசத்துக்கு 2 பேரும் பேசிக்காதீங்க என்று மருத்துவர் சொல்ல, வாட் என்றான் ராகவன். மருத்துவர் சொன்னது மதுவுக்கு புரிந்து விட்டது. ராகவனுக்கு தான் புரியவில்லை. அது நோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் என்று மருத்துவர் சொல்ல, மதுவிற்கு அதை கேட்டு சங்கடமாகி விட்டது. தலையை குனிந்து கொண்டார். ராகவனோ 3 months மட்டும்தானே என்றான். இதை கேட்ட மதுவிற்கோ ஐயோ என்று இருந்தது. அதன் பிறகு மருத்துவர் 3 months மட்டும்தான் என்று சொல்ல, ஓகே டாக்டர், நாங்க கிளம்பலாமா என்று ராகவன் கேட்க, என்றார் மருத்துவர் ஒரு புன்னகையோடு. மதுவின் கோப்பை மதுவிடம் நீட்டினார் மருத்துவர். மதுவும் அதை வாங்கி கொண்டு எழ மதுவின் பக்கம் வந்த ராகவன் அவனை பூ போல தன் கைகளில் தூக்கி கொண்டான். என்னங்க, என்ன பண்றீங்க என்றாள் மது. எப்போதான் டாக்டர் சொன்னாங்கல்ல உன்னை பத்திரமா பாத்துக்கோன்னு என்று மதுவிடம் சொன்ன ராகவன், டாக்டர் சொன்னீங்க தானே என்று டாக்டரை பார்த்து கேட்க, ஆமா என்றார் டாக்டர் சிரித்தபடியே. அவளை தூக்கியபடியே மருத்துவரின் அறையை விட்டு ராகவன் வெளியேற மதுவை தூக்கி வரும் ராகவனின் மேல்தான் எல்லோரின் கண்களும் இருந்தது. என்னங்க, எல்லாரும் பாக்குறாங்க, இறக்கி விடுங்க பிளீஸ் என்றாள் மது கிஞ்சலாக. எவன் பார்த்தா எனக்கு என்ன, நீ என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டிய நான் தூக்குவேன் என்று ராகவன் சொல்ல, இப்படி போனீங்களும் அடுத்த முறை செக்கப் வரும்போது உங்களுக்கு கூட்டிட்டே வர மாட்டேன் என்றாள் மது. அது உண்மையாக போவது தெரியாமல் மதுவை பூ போல தூக்கி வந்து அவனது காரில் அவன் அமர வைக்க, அவனின் எதிரே வந்தது ஒரு கார். அதுல இருந்து இறங்கியது கிருஷ்ணமூர்த்தியும் வேதாச்சலமும் தான். இவங்க இங்க எப்படி வந்தாங்க என்று அன்றைய தேதியை யோசித்து பார்த்த ராகவனுக்கோ, ஹோஷிட், இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி அங்கிளோட செக்கப் இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன் என்று சொன்னவன் அவசரமாக காரில் ஏறி அமர்ந்தவன் மது என்று அவளை அழைக்க மதுவும் ராகவனின் பக்கம் திரும்பினாள். தன் பக்கம் திரும்பியவளை அவசரமாக இழுத்து அவளின் இதழோடு இதழ் பொருத்தினான் ராகவன். வேதாச்சலமும் கிருஷ்ணமூர்த்தியும் மருத்துவமனையின் உள்ளே சென்ற பின்புதான் மதுவை அவன் விட்டான். என்னங்க பண்றீங்க என்று அவளின் இதழை புறங்கையால் துடைத்தவள், நீங்க ரொம்ப மோசம் என்றாள் மது. நான் என்ன பண்ணட்டும், உன்னை பார்க்கும்போது கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன் என்றான் ராகவன். இனிமேல் இப்படியெல்லாம் நீங்க பண்ணாதீங்க என்றாள் மது சிறு கண்டிப்போடு.
நான் பண்ணலன்னா அப்போ நீ பண்ணுவியா என்ன என்றான் ராகவன். அவனை முறைத்தாள் மது. ஒன்னு சொல்லட்டுமா, இது வரைக்கும் என் முன்னாடி எவனும் எதிர்த்து நின்னு பேசினதில்ல, முறைச்சதில்ல. ஆனா நீ எல்லாம் பண்றடி என்றான் ராகவன். என்ன மாதிரி ஒருத்தர் உங்க கூட இருந்தாதான் நீங்க சேட்டை பண்ணாம இருப்பீங்க என்றாள் மது. சரிங்க மேடம், கிளம்பலாமா என்றான் ராகவன். கோவிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போலாமே என்றாள் மது. கோவிலுக்கு போவோம், பட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ஆபீஸ் போவோம் என்று ராகவன் சொல்ல, ஏங்க என்றவளிடம், 3 month உனக்கு ஃபுல் ரெஸ்ட், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெல்லாம் சஞ்சய் பார்த்துக்கட்டும், நீ ஆபீஸ்ல என் கூடவே இருந்தா போதும் என்று ராகவன் சொல்ல, உங்க ஆபீஸ்ல சும்மா உங்க கூடயே உட்கார்ந்திருந்தா போர் அடிக்குமே என்றாள் மது. நான் கூட இருக்கும்போது உனக்கு எப்படி போர் அடிக்கும் என்று ராகவன் ஒரு மார்க்கமாக கேட்க, சார் டாக்டர் சொன்னது மறந்துட்டீங்களா என்ன என்றாள் மது. இருக்கு இருக்கு என்றான் ராகவன் ஒரு வித வெறுப்போடு. அவன் சொல்வதை பார்த்த மதுவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. இப்ப எதுக்கு சிரிக்கிற என்றான் ராகவன். ஒன்னும் இல்ல என்றாள் மது. 3 மாசம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் என்று ராகவன் சொல்ல, பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க என்றாள் மது. அதைத் தொடர்ந்து ராகவன் காரை எடுக்க, ராகவனின் கார் நேரே மது எப்பொழுதும் போகும் அம்மன் கோவிலுக்கு சென்றது. காரில் இருந்து இறங்கி ராகவனும் மதுவும் கோவிலுக்குள் சென்றனர். அம்மனை வணங்கிவிட்டு மது ராகவனின் பக்கம் திரும்ப, அங்கு ராகவனும் இல்லை. அந்த கோவிலில் மது உள்ளே நுழையும் போது இருந்த மனிதர்கள் ஒருவர் கூட இல்லை. என்ன, யாரையுமே காணோம். என்னங்க என்னங்க, மாமா எங்க இருக்கீங்க என்று மது அழைத்து கொண்டே கோயில் முழுவதும் சுற்றி தேடினார். ராகவன் எங்குமே இல்லை. அப்பொழுது யாரோ ஒருவர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. சிரிப்பு சத்தம் கேட்கும் பக்கம் ஓடினாள் மது. அங்கு ஒரு வயதான முதியவர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் மது அன்று பார்த்த அதே முதியவர். மதுவின் கால்கள் தானாக அவரை தேடி சென்றது. காவி வேட்டி அணிந்து சட்டை இல்லாத மேலில் காவி துண்டை போத்தி இருந்தார் அந்த முதியவர். கொஞ்சம் தாடியும் கழுத்து வரை வளர்ந்த முடியும் இருந்தது. 2-3 ருத்ராஜ மாலை அணிந்திருந்தார். உன்னை தேடிதான் நான் வந்திருக்கேன். நீ போக வேண்டிய பாதைய காட்டத்தான் நான் வந்திருக்கேன். இந்த பூமியில நீ இல்லன்னு நினைச்ச சொந்த ஒண்ணு உன்னை தேடி வரப்போகுது. உன் வாழ்க்கை மாறப்போகுது. தாலிய தலைய உன் கழுத்துல கட்டுன நீ உசுரா நினைக்கிற அவ உயிரு பறிபோகக்கூடிய நேரமும் வருது. பல போராட்டங்களை சந்திக்க போற அக்னி பரீட்சை எடுக்க போகுது உனக்கு. சந்திக்க தயாராயிரு என்று அந்த முனிவர் சொல்லி முடிக்க, அதை கேட்ட மதுவுக்கும் நெஞ்சமெல்லாம் பதறியது. என்ன சாமி சொல்றீங்க என்று குரல் தழுத்தழுத்தபடியே அவள் கேட்க, நடக்க போறத சொல்றேன், நீ சந்திக்க போறத சொல்றேன் என்றார் அந்த முதியவர். சாமி, என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்குற நேரம் வரப்போகுதுன்னு சொன்னீங்களே, ஏன் சாமி எப்படி சொன்னீங்க? என் உலகமே என் கணவர் தான். அவருக்கு எதுன்னா என்னால தாங்க முடியாது. நீங்க தானே அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க, என் தாலிதான் என் அவரை காப்பாத்தன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி சொல்றீங்களே என்று மது கேட்க, எப்பவும் சொல்றேன், உன் தாலி உன் புருஷனை காப்பாத்தும். ஆனா நீ அவன் பக்கத்துல இருந்தா அது நடக்காது. கொஞ்ச நாள் விலகிரு, அவன் விதி மாறும். அப்புறம் அவனே நினைச்சாலும் அந்த யமனே நினைச்சாலும் அவன் பக்கத்துல வர முடியாது. இறப்பு அவனா நெருங்காது என்று முதியவர் சொல்ல, மதுவின் கண்களில் நீர் பெருகியது. கண் மூடி கை கூப்பி அவள் நிற்க, அவள் நெற்றியில் திருநீர் இட்டுவிட்டு அந்த முதியவர் அங்கிருந்து மறைந்தார். இப்போது மதுவின் செவிகளில், மது கிளம்பலாமா என்று ராகவனின் குரல் கேட்க கண்களை விழித்தாள் மது. ராகவன் மதுவின் பக்கத்தில் நின்றிருந்தான். கோவிலில் மனிதர்கள் அங்குமிங்குமாக நடமாடிக் கொண்டிருந்தார்கள். கருவறையில் குருக்கள் பூஜை செய்து கொண்டிருந்தார். மது சுற்றும் முற்றும் பார்ப்பதை பார்த்த ராகவன், மது என்னாச்சு என்றான். ஒன்னும் இல்லைங்க என்று சொன்ன மது அந்த முதியவர் சொன்னதையே யோசித்துக் கொண்டிருந்தாள். தன் பக்கம் இருக்கும் ராகவன் உயிருக்கு ஆபத்தை என்று முனிவர் கூறியது மதுவின் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கோவிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கிளம்புவோமா
என்று ராகவன் கேட்க, ம் என்றாள் மது. அலுவலகத்தை நோக்கி காரை கிளப்பினான் ராகவன். அலுவலகம் சென்ற மது ராகவனின் அறையோடு இருந்த படுக்கை அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வாசுவிடம் ராகவன், வாசு, நான் மதுவோட அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலான்னு இருக்கேன் என்றான் ராகவன். ஏண்டா? ஏன்? எதுக்கு இந்த விபரீத ஆசை என்றான் வாசு. மதுவோட சந்தோஷம் முக்கியம்னு தோணுது என்றான் ராகவன். அப்போ உன்னோட சந்தோஷம் உன்னை விட்டு போயிடுமே, பரவாயில்லையா என்றான் வாசு. போகாதுடா, நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன்னு அந்த டிடெக்டிவ் மது கிட்ட சொல்லியும் என்னை விட்டு போகாம என் கூட தான் இருந்தா. சோ என்னை விட்டு அவ போக மாட்டான்னு நம்புறேன் என்றான் ராகவன். ஒருவேளை நீ நினைக்கிற போல நடக்கலன்னா என்றான் வாசு. அவதானே என்னை விட்டு போவா, நான் இல்லையே என்றான் ராகவன். நீ சொல்றது எனக்கு புரியலடா என்றான் வாசு. ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் இந்த சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் தான் பிரச்சனைனா, இதனால அவரோட பொண்ணு சந்தோஷம் போகும்னு அவர் நினைச்சாருனா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பொண்ணுக்கு புருஷனா மட்டும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று ராகவன் சொல்ல, ராகவா என்று அதிர்ந்தான் வாசு. எனக்கு அவ முக்கியம்டா என்றான் ராகவன். மது ரொம்ப வீக்கா இருக்கான்னு டாக்டர் சொன்னதா சொன்னல, ஒரு 3 மாசம் போகட்டும், அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் கிட்ட இத பத்தி எல்லாம் பேசிக்கலாமே என்றான் வாசு. என்றான் ராகவன். அப்பொழுது ராகவனின் அறை கதவு தட்டப்பட, கமென் என்ற ராகவனின் அழைப்பில் உள்ளே வந்தார் ராகவனின் கடைநிலை ஊழியர். சார், உங்களை பார்க்க மணின்னு ஒருத்தர் வந்திருக்கார் என்று அந்த கடைநிலை ஊழியர் சொல்ல, வர சொல்லுங்க என்றான் ராகவன். மணி அவரின் மனைவியோடு ராகவனின் அறைக்குள் நுழைந்தார். வாங்க மணியண்ணா, வாங்கம்மா என்று தன் இருக்கையில் இருந்து எழுந்தான் ராகவன். தம்பி வர சொல்லி இருந்தீங்க என்றார் மணி. ஆமா மணியண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லதான் வர சொன்னேன். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்றான் ராகவன். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன சொன்னாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். 4 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தும் நாங்க அனாதையா தான் இருக்கோம். நீங்க தான் பிள்ளையா இருந்து எங்க 2 பேரையும் பாத்துக்கிறீங்க. நீங்க சொன்னா நாங்க எதை வேணும்னாலும் செய்வோம் தம்பி என்று மணி சொல்ல, ரொம்ப நன்றி அண்ணா, என்னை வளர்த்த மாதிரியே என் பிள்ளையையும் வளர்த்து கொடுப்பீங்களா என்று மணியின் கைகளை ராகவன் பிடித்து கேட்க, மணியின் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. வளர்த்து தரும் தம்பி என்றார் மணி. அந்த சமயம் மதுவும் அறையிலிருந்து எழுந்து வெளியில் வர, மணியை அவர் மனைவியை மது பார்க்க, மணியண்ணா, அவங்க உங்க மனைவியா என்றபடி அவர்களின் பக்கம் வந்தாள் மது. ஆமாம்மா என்றார் மணி. இவங்கதான் உங்களோட மனைவியா தம்பி என்றார் காமாட்சி. ஆமா காமாட்சி அம்மா என்றான் ராகவன். மது காமாட்சியை பார்த்தாள். நெற்றி நிறைய குங்குமம், கழுத்தில் மஞ்சள் கயிறு, கையில் கண்ணாடி வளையல், பார்க்கவே மங்களகரமாக இருந்தார் காமாட்சி. காமாட்சியை பார்த்த மது சட்டென்று காமாட்சியின் பக்கம் வந்து, உங்களை மாதிரியே நானும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என்று மது காமாட்சியின் கால்களில் விழப்போக, அதிர்ந்த காமாட்சியோ, என்னம்மா இது, தீர்க்க சுமங்கலியா நீங்க இருப்பீங்க, எந்திரிங்கம்மா என்றாள் காமாட்சி. மதுவும் எழுந்தாள். அடுப்படி எங்க இருக்குமா என்றாள் காமாட்சி. வாங்கம்மா நான் காட்டுறேன் என்று காமாட்சியின் கையை பிடித்து அழைத்து போனாள் மது. இதோ வந்துடுறேன் தம்பி என்றபடி அவர்களின் பின்னே சென்றார் மணி. அடுப்படிக்கு சென்ற காமாட்சியோ, உங்களுக்கு பாயாசம் பிடிக்குமாமா என்று கேட்க, பிடிக்குமே என்றாள் மது. பருப்பு பாயாசம் பிடிக்குமா இல்ல சேமியா பாயாசம் பிடிக்குமா என்றாள் காமாட்சி. பருப்பு பாயாசம் என்றாள் மது. அதையே செஞ்சிடறேம்மா என்று காமாட்சி பருப்பு பாயாசம் செய்ய ஆரம்பித்தாள். பருப்பு பாயசமா செய்ய போறீங்க என்று மது திரும்பவும் கேட்க, ஆமாமா பருப்பு பாயசம் தான் செய்ய போறேன் என்று காமாட்சி சொல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆசையா அம்மா செஞ்சு தருவாங்க. நானும் ரொம்ப ஆசையா சாப்பிடுவேன்.
என்றாள் மது. இப்ப அம்மா செஞ்சு தர்றதில்லையா என்றாள் காமாட்சி. செஞ்சு தர அவங்க உயிரோட எல்லையே காமாட்சி அம்மா என்றாள் மது கண் கலங்க. இதை கேட்டதும் காமாட்சியும் கண் கலங்க அவளின் முந்தியால் தன் கண்களை துடைத்துக் கொண்டே, இருங்கம்மா, ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரா பருப்பு பாயாசம் மணக்க மணக்க வச்சிடறேன். நீங்க வேணும்னா உங்க அறையில போயிருங்க என்று காமாட்சி சொல்ல, இல்லம்மா, நான் இங்கே இருக்கேன் என்று அங்கிருந்த நாற்காலியில் மது அமர்ந்து கொண்டாள். அடுத்த 15 நிமிடத்தில் பாயாசம் தயாரானது. மதுவிற்கு மட்டுமல்ல, அந்த அலுவலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் பாயாசம் தயாராகிவிட்டது. தயார் செய்த பாயாசத்தை மதுவின் கையில் கொடுத்தார் காமாட்சி. அதை ருசி பார்த்த மதுவோ, வாவ், ரொம்ப நல்லா இருக்குமா என்று மது சொல்ல, என்னமா சொன்னீங்க என்றாள் காமாட்சி. அம்மான்னு சொன்னேன். சொல்லக்கூடாதா என்றாள் மது. கூப்பிடுங்கம்மா, அம்மானே கூப்பிடுங்க என்றாள் காமாட்சி கண்ணீர் கண்களில் வழிய, மனதில் சந்தோஷத்தையும் வைத்துக்கொண்டு. வாவ் வாவ், என்ன ஒரு ஸ்மெல், அருமையா இருக்கு என்றபடியே திவ்யாவும் அடுப்படிக்குள் நுழைய, என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் என்று சொன்ன மது, இவ திவ்யா என்னோட உயிர் தோழி என்று மது திவ்யாவை காமாட்சியிடம் அறிமுகம் செய்து முடிக்கும் முன்னரே மதுவின் கையில் இருந்த பாயாசத்தை அவள் கையில் இருந்த அவள் ருசி பார்த்த மது ருசி பார்த்த கரண்டியோடு வாங்கியவள் அவளும் அதே கரண்டியை கொண்டு பாயாசத்தை ருசித்தாள். காதலில் மட்டுமல்ல, நட்பிலும் எச்சில் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை திவ்யா உணர்த்தி கொண்டிருந்தாள். வாவ், பாயாசம் சூப்பரா இருக்கு, நிறைய வச்சிருக்கீங்களா என்று திவ்யா கேட்க, இருக்குமா என்றாள் காமாட்சி. எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருந்தா எடுத்து வைங்க, இன்னைக்கு எனக்கு லஞ்சே பாயாசம் தான் என்று திவ்யா சொல்ல, சரிமா என்றாள் காமாட்சி. அதை எடுத்து அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் பாயாசம் கொடுக்கப்பட்டது. சஞ்சயும் வாசுவும் பாயாசத்தை சாப்பிட்டு விட்டு மருத்துவமனை கிளம்பி விட்டனர். இப்பொழுது ராகவனும் மதுவும் மட்டும்தான் அவன் அறையில் இருந்தார்கள். சோபாவில் அமர்ந்து கொண்டு ராகவனையை பார்த்து கொண்டிருந்தாள் மது. மது கண் கொட்டாமல் பார்த்திருப்பது ராகவனுக்கும் தெரியும். இருந்தும் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தான் ராகவன். ஒரு கட்டத்திற்கு மேல் வேலையில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. அவளது பார்வை அவனை ஈர்த்தது. அவளை நிமிர்ந்து அவன் பார்க்க, என்னடி பிரச்சனை உனக்கு என்றான் ராகவன். ஒன்னும் இல்லையே என்றாள் மது. அப்புறம் எதுக்கு இப்படி பாக்குற என்றான் ராகவன். என் புருஷனை பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா என்றாள் மது. அது சரி, பார்த்துக்கிட்டே இரு என்ற ராகவன் மீண்டும் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அரண்மனையில் அன்று இரவு முத்துவோடு சேர்ந்து மணியும் காமாட்சியும் இரவு உணவை தயார் செய்து இருந்தார்கள். சீதா, ராகவன், சஞ்சய், மது என 4 சாப்பிட அமர்ந்திருந்தார்கள். சப்பாத்தியும் குருமாவும் தான் அன்றைய இரவு உணவு. ராகவனும் சீதாவும் மதுவும் சாப்பிட்டு கொண்டிருக்க, சஞ்சய் மட்டும் சாப்பாட்டில் கை வைத்தவன் கையை உதறி கொண்டிருந்தான். என்னாச்சு குழந்தனாரே என்றாள் மது. ஒண்ணுல நீ என்றான் சஞ்சய். சஞ்சயின் எதிரில் இருந்த மது எழுந்து வந்து அவனது பக்கத்தில் நின்றாள். நானும் அப்படியே இருந்து பாக்குறேன், கைய உதறிட்டே இருக்கீங்க, கைக்கு என்னாச்சு, கைய கட்டுங்க குழந்தனாரே என்று அதிகார குரலில் மது கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்று சஞ்சய் சொல்ல, காட்டுங்கன்னு சொல்றேன்ல என்றாள் மது. அப்பொழுதும் சஞ்சய் தயங்கிக் கொண்டிருந்தான். கைய காட்டுங்க குழந்தனாரே என்றாள் மது திரும்பவும் மிரட்டலோடு. சஞ்சயும் தன் உள்ளங்கையை காட்டினான். அவன் விரல்களின் இடையில் கொப்பளங்கள் வந்திருந்தது. அவனின் கையை பார்த்த மது, அச்சோ, கொப்பளம் போல இருக்கே, வலி ரொம்ப அதிகமா இருக்குமே, அதான் சாப்பிட முடியாம தயங்கிட்டு இருந்தீங்களா குழந்தனாரே என்று மது அவனின் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவள் அவன் முன்னே இருந்த சப்பாத்தி தட்டை இழுத்து தன் அருகே வைத்தவள் சப்பாத்தியை பெற்று அவனின் இதழ் அருகே கொண்டு சென்றாள். நீ, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றான் சஞ்சய் தயங்கியபடியே. அதான் சாப்பிட முடியல, சாப்பிடுங்க குழந்தனாரே என்று சொன்ன மது ராகவனை பார்த்து, என்னங்க சாப்பிட சொல்லுங்க என்று மது சொல்ல, சாப்பிடுறா என்றான் ராகவன். சஞ்சயும் சாப்பிட்டான். அண்ணியும் அம்மா மாதிரிதான், ஊட்டி விட்டா சாப்பிடலாம், தப்ப இல்ல என்றாள்
மது. தேங்க்ஸ் அண்ணிமா என்றான் சஞ்சய். அட, இது நல்லா இருக்கே என்றாள் மது. மதுவின் இந்த செயல் சஞ்சயை மட்டுமல்ல, ராகவன், சீதா, முத்து, மணி, காமாட்சி என்று அனைவரையும் நெகிழ வைத்தது. சஞ்சயும் சீதாவும் சாப்பிட்டு கிளம்பிவிட ராகவனும் தன்னவளை தூக்கி கொண்டு படியேறினான். அதான் லிப்ட் இருக்கே, அதுலயே போலாமே என்றாள் மது. இனி உனக்கு நான் தான் லெப்ட் என்றபடியே 2வது தளத்தில் இருக்கும் அவன் அறைக்கு மதுவை தூக்கி கொண்டே சென்றான் ராகவன். இனி என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்க போகிறது என்பதை நாம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் காணலாம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, லைக்கும் போட்டுருங்க. இதே போல நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம கேளுங்க. அண்ட் நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான ஒரு கதையில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை see you, டாடா.